கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது நாளில் தியானத்திற்கான வேத பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமான தேவ ஜனமே, இந்த ஆதியாகமம் புஸ்தகம் இந்த பைபிளினுடைய முதல் புஸ்தகமாக இருக்கிறது. இந்த வசனம் எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச வசனம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த முதல் வசனத்தை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லி. சின்ன பிள்ளைகளை படிக்கிறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது இந்த வசனம். ஆனால் இப்போ இந்த வசனங்களை படிக்கிறப்ப ஆண்டவர் அநேக மறைப்பொருள்களை இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆண்டவர் முதலாவது சிருஷ்டித்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானத்தையும் பூமியும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ஏன்னா தேவன் ஒரு ஒழுங்குள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் முதலாவது அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார். நம்ம இந்த வசனத்திலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனாகிய கர்த்தர் அவர் அழிக்கிறவர் அல்ல, அவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். அவர் நம்மளோட வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் அழிக்க மாட்டார். அவர் நம்மளோட வாழ்க்கையில் அநேக காரியங்களை உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வரத்துக்கு முன்பதாக, இந்த இடத்துல தேவன் இருக்கிறாரு, இயேசுவும் அவங்க கூட தான் இருக்கிறார். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல தான் இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 3 பேருமே இருக்கிறாங்க. எப்படின்னா, தேவன் அந்த இடத்துல இருக்கிறாரு, தேவன் வார்த்தையை சொல்கிறாரு. வார்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்துலாம் வந்தாருன்னு, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுலாம் வந்தாருன்னு. இல்லை, அவங்க இந்த பைபிள் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவன் இந்த பைபிளில் எல்லா அதிகாரத்துலேயும் அவங்க இருக்கிறாங்க. நம்ம சில நேரத்தில் சில புரிதலில் பிதா பழைய ஏற்பாடில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடில் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் வந்தார் அப்படின்னு சொல்லி. இல்லை, அது ஒரு தவறான ஒரு சிந்தனை. நம்ம அதை மாற்றிக்கொள்ளலாம். இங்கே 3 பேருமே இருக்கிறாங்க. தேவன் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்துல இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. இப்போ இந்த 3 பேரும் இருக்கிறப்ப இவங்க வரத்துக்கு முன்பதாக பூமி எப்படி இருந்துச்சுன்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தில் இருள் இருந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையிலையும் இவங்க 3 பேர் வரத்துக்கு முன்பதாக நம்மளோட இருதயம், நம்மளோட எண்ணெல்லாம் எப்படி இருந்துச்சா, ஒழுங்கின்மையும் வெறுமையும் நம்மளுடைய இருதயத்தில் இருளும் ஆட்கொண்டிருந்தது. தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் வரத்துக்கு முன்பதாக, தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய சிந்தனையை ஆட்கொள்வதற்கு முன்பதாக வரைக்கும் நம்மளுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒழுங்கின்மையமாக இருந்துச்சு, வெறுமையாக இருந்துச்சு, இருள் சூழ்ந்த நிலைமையில் நம்மளுடைய இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் வந்ததுக்கு அப்புறமேலு, தேவ ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தை ஆட்கொண்டதுக்கு அப்புறமேலு நம்மளுடைய இருதயம் மாற்றப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்திலையும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடினால தான் நம்ம இந்த நாளில் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக, தேவனுடைய நாமத்திற்கு சாட்சியாக இந்த இடத்துல நிற்கிறோம். தேவ ஆவியானவர் வரத்துக்கு முன்பதாக வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஒழுங்கின்மையான காரியங்கள் இருந்திருக்கலாம், அநேக வெறுமையான ஒரு காரியங்கள், ஒரு வெறுமை காணப்பட்டிருக்கலாம் நம்மளுடைய இதயத்தில். ஆனால் ஆவியானவர் வரும் பொழுது எல்லா வெறுமைகள் மாறும். அழகாய் ஒரு பாட்டில் கூட நம்ம கேட்கலாம், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே அப்படின்னு சொல்லி. ஆவியானவர் வரப்ப அந்த சூழ்நிலைகள் மாறும். வனாந்தரமான காரியங்கள் வயல்வெளியாய் மாறும். பாலான காரியங்கள் பயிர் நிலமாய் மாறும். அந்த இடத்துல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடும் பொழுது அங்கே இருக்கிற எல்லா ஒழுங்கின்மையும், எல்லா வெறுமையும், எல்லா ஆழத்தில் இருந்த இருளும் அந்த இடத்தை விட்டு அகன்று போயிட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் வரும் பொழுது எல்லா ஒழுங்கின்மையும், எல்லா வெறுமையும் நம்மளுடைய இருதயத்திலிருந்து மாறும்னு இந்த வசனத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். பிரியமான தேவ ஜனமே,
ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த நாளில் தேவ ஆவியானவரை நம்மளுடைய இருதயத்தில் அசைவாட விடும் பொழுது, தேவ ஆவியானவரை நம்மளுடைய இருதயத்தில் அவரை வெல்கம் பண்ணும் பொழுது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனை நம்மளுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எல்லா ஒழுங்கின்மையும், எல்லா வெறுமையும், எல்லா இருளும் நம்மளுடைய இருதயத்திலிருந்து, நம்மளுடைய சிந்தனையிலிருந்து, நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலிருந்து மாற கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவி செய்வார். நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. பிதாவே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீர் எங்களுடைய இருதயத்தில் வரும் பொழுது எல்லா ஒழுங்கின்மையும், எல்லா வெறுமையும், எல்லா இருளும் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். ஆவியானவரே, உண்மை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் வரவேற்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே சபா ஒழுங்கின்மையான காரியங்கள், எங்களுடைய எல்லா ஆண்டவரே இருளான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, உம்முடைய சுகத்தையும் உம்முடைய ஆண்டவரே சபா வெளிச்சத்தையும் நாங்கள் பேசுகிறோம். நாம மகிமைப்படுவதாக அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை கொண்டு ஆண்டவரே சபா செய்ய வைத்திருக்கிற நோக்கம் பெரிதாக இருக்கிறது. அந்த சிருஷ்டித்த தேவன் எங்களை நடத்துவீர். நாமத்திற்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.